ஈரான் அமெரிக்கா யுத்தம். இந்த யுத்தம் ஆரம்பிச்ச உடனே இந்தியாவுக்கு கடுமையான சிக்கல்களும் வர ஆரம்பிச்சது. காரணம் என்ன? பொதுவாவே கச்சா எண்ணெய் வெளியில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கு இயல்பாவே வரக்கூடிய ஒரு விஷயம். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இங்க ஒரு பொருள் இல்ல. அந்த பொருள் வர இடத்துல சண்டை வருது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் பெரிய அளவு டிஸ்டர்ப் ஆகும். இந்தியா அந்த யுத்தத்துக்கு ரியாக்ட் பண்றத காட்டிலும், அந்த யுத்தத்தோட தாக்கத்துக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்துருவோம். இது இயல்பான சர்வதேச அரசியல். இத தாண்டி ஆரம்பிச்சு வச்சது அன்னை அமெரிக்கா. அதனால ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். காரணம் அமெரிக்கா பதிலுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடும். ட்ரம்ப்பை பொறுத்தவரை ஸ்டேட்மெண்ட் கூடயே ஒரு டேரிஃபையும் சேர்த்து விடுவாரு. 2% வச்சுக்கிறியா, 20% வச்சுக்கிறியான்னு. அதே சமயம் நம்ம ட்ரம்ப்பை பார்த்து பயப்படுறோம் பயப்படலைங்கிறத தாண்டி யுத்த காலத்துல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஏறக்குறைய யுத்தத்து மேல ஆயில பம்ப் பண்ற மாதிரி தான். கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஒவ்வொரு அரசாங்கங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் இருக்கும். அதை தாண்டி ஈரான் அப்படிங்கிறதும் அமெரிக்கா அப்படிங்கிறதும் இருவேறு சிக்கல் பிடிச்ச நாடுகள் தான். காரணம் ஈரான் நமக்கு நண்பன் தான். அங்க ஜவஹர் போர்ட்ல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பெரிய அளவு இதுக்கு முன்னாடி அவங்களோட பிரசிடென்ட் இறந்தப்பலாம் நம்ம துக்கம்லாம் அனுசரிச்சோம். அப்படி இருக்கும்போது அலி கமேனியோட இறப்புக்கு கண்டனமும் தெரிவிக்கல, துக்கமும் அனுசரிக்கல அப்படிங்கிறதா பெரிய விஷயமா பேசும் பொருளாச்சு. அன்னைக்கு நம்ம மட்டும் கிடையாது, ரஷ்யாவை தாண்டி ஒரு பயலுமே ஸ்டேட்மெண்ட் விடல ஒட்டுமொத்த உலகத்திலையும். இந்த சீன பையன் விட்டானா அப்படின்னு கேட்டா, அவனும் விடவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு தான் ஸ்டேட்மெண்ட்டே விட்டார்கள். அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சு, இதுக்கு கமேனி அவர்களுக்கு வருத்தம் தெரிவிச்சு. இந்தியாவை பொறுத்தவரை விடாததுக்கு இந்த சிக்கல்கள் எல்லாம் தாண்டி ஈரான் கூட நமக்கு நல்லுறவும் இருக்கு. அதே சமயம் சில கசப்புகளும் இருக்கு. பெரிய அளவுல இல்ல, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. அலி கமேனி இப்ப ஈரான் அமெரிக்கா இந்த ஒரு டைட்டான யுத்தத்துல பிஸியா இல்லாத காலகட்டங்கள்ல தலைவனுக்கு அப்பப்ப பைத்தியம் பிடிச்சிரும். என்ன மாதிரி ஒரு பைத்தியம் அப்படின்னா, பொதுவாவே அங்க நடக்கக்கூடிய ஒரு அரசியல் தான். இப்போ அலி கமேனி ஆகட்டும், பட்டத்து இளவரசர் ஆகட்டும், எர்டோகன் ஆகட்டும், இவங்க 3 பேருக்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கும் தாங்கள் தான் மன்னன், தங்கள் நாடு தான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அப்பப்ப எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த இசை கச்சேரிக்கு ரசிகர்கள் இருக்கார்களா, ரசிக்கிறார்களா, அந்த கவலை பெரிய மனுஷங்களுக்கு கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஈடுபடுவார்கள். சரி, பட்டத்து இளவரசர் ஒரு பெரிய ஆளு. அதே மாதிரி ஈரானோட கமேனி அவர்களும் ஒரு பெரிய ஆளு. நீங்க ஏன் சார் குறுக்க வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எர்டோகனை கேட்டா, இவங்க 2 பேரை காட்டிலும் நான் தான் பெரிய ஆள். ஒட்டமன் பேரரசை உருவாக்க போறேன் அப்படின்னாரு. கடைசியில எந்த ஒட்டகத்துல ஏறி தப்பிச்சு போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இஸ்தான்புல் மேயரோட மல்லு கட்டவே முடியாம சரண்டர் ஆகிக்கிட்டு இருக்காரு எர்டோகன்ல துருக்கி. துருக்கியில எர்டோகன் தானே சொல்லியிருக்கணும். ஆனா அவர் ஒட்டகத்துல ஓடும்போது இப்படிதான் உளறிக்கிட்டே ஓடினாரு. அதைத்தான் நம்மளும் இங்க பார்த்தோம். அப்படியா அப்படின்னு கேட்க கூடாது. சரி, இருக்கட்டும். காஷ்மீர் விவகாரத்துல எர்டோகன் பேசினதுக்கு தான் இம்புட்டையும் அனுபவிக்கிறாருன்னு எடுத்துக்குவோம். அதே போலதான் அலி கமேனி அவர்களும் அவர் ஃப்ரீயா இருந்த காலகட்டங்கள்ல பிஸியா ட்விட்டர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டார். ஒண்ணுமே அபிஷியல் ஐடி கிடையாது. அதாவது அவங்க ஊருக்காக ஓபன் பண்ணதும் அபிஷியலா அவரு உருவாக்கல. அதாவது தன்னோடது அப்படின்னு கிளைம் பண்ண மாட்டாரு. ஆனா உலகத்துல உள்ள எல்லா மொழிகள்லையும் ஓபன் பண்ணி வச்சுக்குவார். அப்படிதான் இந்திய மொழிகள்லையும் ஓபன் பண்ணி காஷ்மீர் விஷயத்துக்கு எதிரா, அதாவது நமக்கு எதிரா அந்த விவகாரத்தை கையாண்டார். அதுக்கப்புறம் அவர் பிஸி ஆயிட்டாரு. எங்க அமெரிக்கா கூட பிஸி ஆனதுக்கப்புறம் கப்பு சுப்புன்னு தான் உண்டு, தன் வேலை உண்டு. அகண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்குற எண்ணம் தனக்கு கிடையாது. தன் சாம்ராஜ்யத்தை பாதுக்கவே நேரம் கிடையாது அப்படிங்கிற அந்த தியரிக்குள்ள போயிட்டார். இவ்வளவுதான். அவருக்கும் நமக்கும் உண்டான கசப்பு அப்படிங்கிறது இதான். இது ஒரு அரசியல் கசப்பு தான். காரணம் அவர் மனசார செஞ்சாரா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அரசியலுக்காக செஞ்சாரு அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதனால இஸ்ரேல் அடிச்சப்ப நம்ம அமைதியா இருந்துட்டோமா அப்படின்னு கேட்டா, அதுவும் ஒரு காரணம்னு டெல்லி வட்டாரத்துல சொல்லப்படுது. இது சர்வதேச அரசியல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இத தாண்டி பெருசா ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் இப்ப அமெரிக்கா செஞ்ச சேட்டை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதல் ஆயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஈரானோட ஒரு போர்க்கப்பல முழுகடிச்சது. அது இந்தியாவுக்கு வந்துட்டு போற போர்க்கப்பல போய் முழுகடிச்சது. ஆனா இதுல நமக்கு கூப்பிட்டு அமெரிக்காவை திட்டுற அளவுக்கு ஏதாச்சும் விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டா, அது சர்வதேச கடல் பகுதியில தான் நடக்குது. இந்திய கடல் பகுதியில கிடையாது. சர்வதேச கடல் பகுதியில நடக்குது. பர்ட்டிகுலரா ஒவ்வொரு கப்பலும் ஆபத்துல இருக்கும்போது, சுத்தி உள்ள பக்கத்துல உள்ள எல்லா கப்பல்களுக்கும் சிக்னல் குடுக்கப்படும். எதுனால ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண முடியுதோ, எது பக்கத்துல இருக்கோ, அந்த கப்பல் தன்னோட உதவிகள
கொண்டு போய் அங்க சேர்க்க பார்க்கும். அந்த கப்பல மீட்கிறது, கப்பல் உள்ள ஆட்கள மீட்கிறது அப்படின்னு. அந்த இடத்துல கூட இந்தியா இல்ல. மிக நெருக்கத்துல இலங்கை கடற்படை தான் இருந்திருக்கு. இந்தியாவ பொறுத்தவரை மிக நெருக்கத்துல இல்ல. இருந்தாலும் இந்தியா நட்பு அப்படிங்கிறனால பெரிய அளவு தன்னோட கடல் கண்காணிப்பு விமானங்கள அந்த பகுதிக்கு விரைந்து அனுப்பிடலாம்ல. அத அனுப்பிச்சு ஸ்ரீலங்கா நேவிக்கு உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிறது கவர்மெண்ட் அஃபிஷியலா அறிவிச்சிருக்கு. அதனால அதுவரையும் கரெக்ட். சர்வதேச நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதாவது சர்வதேச கடல் பகுதிக்குள்ள நடக்கிற நிகழ்வுக்கு, இந்திய கடல் பகுதிக்குள்ள நடக்கிற நிகழ்வு மாரி நம்ம கூப்பிட்டு அமெரிக்காவ திட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா, திட்ட முடியாது. அதனால தான் அமைதி காக்கிறோம். அதே சமயம் இத ராஜதந்திர ரீதியில நம்மனால நகர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டா, நகர்த்த முடியுங்கிறத டெல்லி காட்டியிருக்கு. உதாரணத்துக்கு கமேனி அவர்களோட இறப்புக்கு கண்டனமும் தெரிவிக்கல, வருத்தமும் தெரிவிக்கல. நம்ம பாட்டு தான் இருந்தோம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியா அஃபிஷியலாவே இப்ப இரங்கல் தெரிவிச்சிருக்கு. எப்படி அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒண்ணு. ஈரானோட எம்பசிக்கு நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரிய அனுப்பி தங்களோட அதாவது இந்தியாவோட அஃபிஷியலான இரங்கல பதிவு பண்ணியிருக்கோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர ஆட்டம் தான். காரணம் என்ன அப்புட்ன்னா, நம்ம ஸ்டேட்மெண்ட்டா ரிலீஸ் பண்ணல. ஈரானோட எம்பசி டெல்லில இருக்கு. அங்க வச்சு இரங்கல தெரிவிக்கிறோம். நேரடியா ஃபாரின் செக்ரட்டரி போட்டு இரங்கல் தெரிவிச்சா, அந்த இரங்கல் புக்ல கையெழுத்து போடுறார். இது முழுக்க முழுக்க ஈரான், இந்தியாவோட உறவு டெல்லியிலேயே இருக்கு. அதுக்குள்ள இந்தியா எப்படி நடந்துக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவே இப்ப அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். ஆனால் நீங்க விளையாடுற விளையாட்டெல்லாம் உங்க ஊர் சைடே வச்சுக்கணும். இந்த பக்கம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத ராஜதந்திர பாதையில இந்தியா அடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஈரான் கடைசியா நடந்த யுத்தம், அதாவது இந்தியா, பாகிஸ்தான்ல கடைசியா நடந்த யுத்தத்துல தான் இந்தியாவுக்கு ஃபேவரா, அதாவது இந்தியாவுக்கு ஃபேவர் இல்ல, பாகிஸ்தானுக்கு ஃபேவர் இல்ல. நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்தார். இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தங்கள்லலாம் ஈரான் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களே குடுத்துச்சு. இப்ப கடைசியா நடந்ததுலயும் சில டெலிவரிகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், டெலிவரியையும் குடுத்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வர ஆள நம்ம ஆட்கள் என்டர்டெயின் பண்ணுவார்களா அப்படின்னு கேட்டா மாட்டார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த யுத்தங்கள்லலாம் அஃபிஷியலாவே அவர்கள் ஆயுதங்கள் சப்ளை பண்ணார்கள். இந்த மனக்கசப்பு தான் இந்த லெவலுக்கு போகுது. அதே சமயம் இந்த மனக்கசப்ப பயன்படுத்தி இந்த யுத்தத்துக்குள்ள இந்தியா வான்னு அமெரிக்கா கூப்பிட்டா, அமெரிக்காவுக்கு இந்தியாவோட பதிலடி எப்பவும் போல வலுவா விழுகும் அப்படிங்கிறதா டெல்லியில வச்சு இந்த ஒரு நிகழ்வு. அதாவது கமேனி அவர்களுக்கு அஃபிஷியலா இரங்கல் தெரிவிக்கிற ஸ்டாண்ட். அதே சமயம் ராஜதந்திர ரீதியில இது அப்டின்னாலும், ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுக்கு இறையாண்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டோட சுப்ரீம் லீடர். அவருக்கும் நமக்கும் சில மனக்கசப்பே தவிர, ஒரேடியா மனக்கசப்பு கிடையாது அப்படிங்கிறனால, இதுக்கு இரங்கல் தெரிவிக்கிறது இந்தியாவோட கடமை அப்படிங்கிற 2 ஸ்டாண்டையும் எடுத்து தான் இந்தியா இப்ப இறங்கி அடிச்சிருக்கு. இந்த பர்ட்டிகுலர் ஈரான், அமெரிக்கா விவகாரத்துல இந்தியா புதுசா ஒரு டோர தொறக்குது அப்படிங்கிறது தான். அதாவது நியூட்ரலும் கிடையாது, ஆதரவும் கிடையாது, என்னைய சீண்டவும் கூடாது. சீண்டுனா எனக்கு உரித்தான விளையாட்டுகள விளையாடுவேன். எப்படி உக்ரைன், ரஷ்யா யுத்தத்துல விளையாண்டோமோ, அந்த மாரி ஆட்டங்கள இந்தியா விளையாடும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கோம். வெற்றி பெறுவோமா அப்படின்னு கேட்டா, வெற்றி பெற்றே தீருவோம். காரணம் என்ன அப்படின்னா, ஆயில் மார்க்கெட் சோக் ஆகுது. அத காப்பாத்துறக்கு ரஷ்ய ஆயில் மீது உள்ள தடைகள 30 நாளுக்கு ட்ரம்ப் சஸ்பெண்ட் பண்றாரு. அந்த மனுஷன் அடுத்து 3 நிமிஷம் கழிச்சு வந்து திருப்பி போடுவாங்க அப்படின்னு சொன்னாலும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த மாரி தப்பிக்கணும் அப்படின்னா, இந்தியா போன்ற பிளேயர்கள அனுசரிச்சு தான் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரத்துல தான் இந்தியாவும் இந்த மூவ எடுக்குது. சர்வதேச அரசியல்ல இதுவரை இந்தியா கொண்டு வந்த பல திட்டங்கள் இமாலய வெற்றி. அதேபோல இந்த விவகாரத்திலயும் நம்ம இந்தியா வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.